ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து விருதுநகர் போய்க்கிருக்கோம். ஸோ பைக்கை எடுத்துகிட்டு 2வது நாள் வந்து லாங் ட்ராவல் போக ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய்க்கிருக்கேன் ஹைவேல. பார்த்தீங்கன்னா எதுக்காண்டி போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்ப்பு, ஃபிசியோதெரப்பி வித்து டிஎம்ஓ, ஸ்டாஃப் நர்ஸ், அப்புறம் போன் மேரோ அந்த டெஸ்ட், போன்லாம் எவ்வளோ டென்சிட்டியில் இருக்குது அப்படின்றதான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக இங்கேருந்து விருதுநகர் போகிறோம். ஸோ மதுரையில் உள்ள ஹாஸ்பிட்டல், அங்கேருந்து விருதுநகரில் போய் கேம்ப் மாதிரி போட்டு அவங்களுக்கு நம்மளால் என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ, அட்வைஸ் பண்ண முடியுமோ, வேறு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ எல்லாமே வந்து அந்த இடத்துல கொடுத்துட்டு வர்றதான் கேம்ப். அதுக்காண்டி தான் நான் இப்போ வண்டி எடுத்து போயிருக்கேன். ஸோ பைக்கில் எடுத்துகிட்டு 2வது நாள் இந்த மாதிரி அமைன்னு நினைக்கல. ஏன்னா நம்ம லோக்கலுக்கெல்லாம் ஓட்ட போகிறோம், நம்மளோட ஒர்க் அப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது திரும்பியும் பார்த்தா சரி ஓகே, சரி போகிறதான் போகிறோம், நம்ம பைக்கையும் செக் பண்ணணும்ல. ஸோ ஹைவேல எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு அப்படியே ஓட்டுறேன். உண்மையாகவே கொஞ்சம் கூட அந்த ஹீட்டோட ஃபீலிங் சரி, நம்ம இவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் அப்படின்றதும் பெருசாக தெரில. ஏன்னா முன்னாடி உள்ள அந்த கண்ணாடி இருக்கு இல்லையா, அதுவே பாதி ப்ரெஷர் வந்து கம்மி பண்ணிடுச்சு. 2வது நம்ம இவ்வளோ நாளாக 150cc ஓட்டிட்டு திடீர்னு சடனாக 250 ஓட்டும் போது ஸ்டார்டிங்கில் எனக்கு என்ன ஒரு இது வந்துச்சுன்னா, நம்ம அதில் திருவுற மாதிரி இதில் கொஞ்சம் திருவும் போது கொஞ்சம் சடனாக வந்து பிக்கப் அதிகமாச்சு. அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு ஐயோ அதுலேருந்து நம்ம மாறிடணும். ஸோ அதே வந்து நம்ம வந்து நினச்சிக்கிட்டு அதே திருவனம்னா கண்டிப்பாக வந்து சடனாக ஒரு பிக்கப் போகும். அப்போ கொஞ்ச நேரத்துலேயே அப்சர்வ் ஆகிட்டு அப்சர்வ் ஆகிடுச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்ட ஆரம்பித்தா ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் யோசிக்கிறேன், வாங்கிட்டோம் பட் ப்ராப்பராக இஎம்ஐலாம் கட்டணுமே, என்னென்ன பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டியில் ஓட்டிகிட்டு இருக்கும்போது நமக்கு தோணுமா இல்லையா, நம்ம பிரெயின் சும்மாவாக இருக்கும். ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கு முன்னாடி 100 டைம் யோசிப்போம். ஸோ வாங்கி முடிச்சாச்சு, அதை ப்ராப்பராக எப்படி கட்டுறது, வேறு அந்த பைக்கில் நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணமோ அதை ஃபுல்லாக அதில் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம் மட்டும் எனக்கு நிறையா இருந்துச்சு. அதில் பண்ண ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னா, ஒரே ஆயிலை வந்து மாற்றாமல் இருக்கிறது. ப்ராப்பராக ஒரு ஒரு பிராண்டட் யூஸ் பண்ணுறோம்னா அது செமி சிந்தட்டிக்காக இருக்கலாம், இல்லை ஃபுல் சிந்தட்டிக்காக இருக்கலாம். ஸோ நார்மலில் உள்ள ஒரு 300 350 பட்ஜெட்டில் உள்ளது இது அப்படியே கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். 1. 2வது ஒவ்வொரு டைமில் 2500 இல்லைன்னா 3000 போகிறது, அப்படி போகிற வேலையை வச்சுக்கக்கூடாது போல். 2000 தான் லிமிட், மிஞ்சி போனால் 2100க்குள்ளே மாற்றுறது பெஸ்ட்டு. நான் எப்படியோ அப்படியே மாற்றி எனக்கு தெரில. ஸோ என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் போச்சுன்னா வண்டியே போன மாதிரி தான். அது தெரியாமல் அது ஒன்று மிஸ்டேக் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் செயின் ப்ராக்கெட்டில் வந்து ப்ராப்பராக வந்து அதை கரெக்டாக டைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரே அடிக்கிற மெத்தடை பண்ணுறதும் அப்போ தோன்றப்ப, ஏன்னா பைக் நம்ம ஆயில் மாற்றும் போது அந்த நேரத்தில் மட்டும்தான் பண்ணிகிட்டே இருந்தேன். அதையுமே வந்து இனிமேல் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிச்சு. 2வது ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்குங்க இந்த ஆயில் ஃபில்ட்ரு, ஏர், அந்த ஏருக்குரிய மாற்றுறது, இதெல்லாம் எதுவுமே நான் மாற்றலைங்க லாஸ்ட் வரைக்கும். வண்டி வாங்கினதுலேருந்தே சரி. 2வது சர்வீஸே வந்து ப்ராப்பராக கம்பெனியில் போய் கொடுக்காத ஒரு மிஸ்டேக். இந்த தடவை வந்து 3 சர்வீஸுமே வந்து கம்பெனியில் தான் கொடுக்கணும். அது 3மே நான் வீடியோவாக எடுத்து போடுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு சர்வீஸை மட்டும் சும்மா பண்ணிவிட்டு 2வது சர்வீஸில் நான் வாட்ட என்னோடய இஷ்டத்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ எத்தனை கிலோமீட்டர் என்னென்ன மாற்றணும், எப்போ எதெல்லாம் அடியாகும், அதெல்லாம் ப்ராப்பராக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நான் தெரியாமே நான் மாட்ட பண்ணதுனால தான் இவ்வளோ தூரத்தில் வந்து விட்டுச்சு. சரி பரவாயில்ல, அது போன ஃபீலிங்காக இருந்தாலும் இனிமேல் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் செயின் ஓகே, இது ஓகே. பெட்ரோல் ஒரே பல்கில் போகிறது பெஸ்ட்டுங்க. நான் யூஸ் பண்ணுற பெட்ரோலை சொல்லுவாங்க பாரத் பெட்ரோலியம், அது வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்டாண்டர்டாகவே இருக்கும். அது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2% நமக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நீங்கள் 200 போடுறீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து 2% எவ்வளவு அப்படின்னு பார்த்து அதுக்கான ரேட்டை விட 2% எக்ஸ்ட்ரா போடுறாங்க. ஆனால் நம்ம அந்த ரேட்டை மட்டும் கொடுத்தா போதும் போல். ஆனால் மினிமம் 200க்கு மேலே போட்டால் தான் உண்டு. அது பாரத் பெட்ரோலியம் கொண்டு வந்திருக்கு, ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அங்கே தான் நம்மளும் போய் போடுவோம். நம்ம டேங்க் ஃபில் பண்ணும்போது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 16 ரூபாவோ இல்லை 20 ரூபாவோ வந்து கூடும். அதனால நமக்கு வந்து எம்எல் கூட தானே சேர்ப்போம். ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட்டு, அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் நமக்கு ஒரு பெனிஃபிட் தான். ஓகேங்களா, பெட்ரோல் விஷயத்தில் வந்துட்டோம். இப்போ வேறு என்னது, டயர்லாம் வந்து நூறு தெரிகிற வரைக்கும் ஓட்டுறது, அதில் பெரிய மிஸ்டேக் பண்ணேன். ஏன்னா ஒவ்வொரு டைம்லாம் வந்து பிரேக் அடிக்கும் போதெல்லாம் சரட்டிகிட்டேலாம் போயிருக்கு. ஸோ அதெலாம் வந்து இதில் வந்து ப்ராப்பராக கவனிக்கணும் அப்படின்றத அதில் ஒன்று கற்றுக்கிட்டேன். மெயினாக என்னென்னா சுசிக்கை பொறுத்தளவு சீக்கிரமாக வந்து பேடு தேயுங்க. அந்த பிளேட்டு கூட ஓரளவு தாக்கு பிடிக்கும், ஆனால் பேடு சீக்கிரமாக தேயும். ஏன்னா
உண்மையாக சொல்ல நீ வண்டி ஓட்டி பாருங்க, வாங்கிட்டா சுசுக்கி வச்சுருந்தாங்களா ஓட்டி பாருங்க. நீங்கள் மற்ற பிரேக் அமுக்குறதுக்கும் இதோட அமுக்குறதுக்கும் செம்ம டிஃப்ரெண்ட். நீங்கள் நினைக்கிற இடத்துல போய் ப்ராப்பராகவும் நிற்கும், உங்களை சேக் பண்ணாமல் அழகாக அப்படி ஸ்மூத்தாக போய் அப்படி குதிரை மாதிரி அப்படி நிப்பாட்டி அப்படி பார்ப்போம். அதனால் எல்லாருமே அதை ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டே இருப்போமா, இங்கே பேட் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அதை நம்ம கவனிக்கிறதே இல்லை. இந்த பேட் தெரிஞ்சால் பரவாயில்ல, அதுக்கப்புறம் பேட் தெரிஞ்சதுக்கப்புறம் போய் டேரக்டாக உரசனால அந்த பிளேட்டுமே சேர்த்து அடியாகும். இப்போ பிளேட்டு சேர்த்து அடியாரா நமக்கு என்ன நட்டம்னா, சேர்த்து ரெண்டுமே மாற்றணும். இது ஒரு 800, அது ஒரு 2500. யோசிச்சு பாருங்கள், ரெண்டு இதுக்கு மாற்றோம்னா என்ன செலவாகும்? 7000 ரூபாய்க்கு பில்லு வந்து நிற்கும் தீட்டி. அதுவும் ஜிஎஸ்டிலாம் போட்டு நம்ம பில்லு வரும்போது ஐயே என்னடா அது இப்படி மாட்டிக்கிட்டோம்னா 7000 ரூபா சடன் ஆஃபர் ரெடி பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம சர்வீஸ் கூட போகும்போது ஆயில் சர்வீஸ் அதோட 1000 ரூபாய்க்குள்ள முடியும் நினச்சி போனால் இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ அப்போ தான் நோட் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ பைக் வாங்குறது முக்கியம் இல்லை, அதை மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓரளவுக்கு அதை அந்த வண்டியிலேருந்து கற்றுக்கிட்டேன். இந்த வண்டியில் அந்த தவிர பண்ணக்கூடாதா சாமே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி நான் ஆட போய்க்கிறேன். ஸோ ரோடு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓகே, நல்லா தான் இருக்குது, அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஹைவேவாக இன்னமும் நல்லா ப்ராப்பராக போட்டிருந்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இன்னமும் கொஞ்சம் பெரிய ஹைவேக்கெலாம் போனால் தான் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். ரெண்டாவது ஆஃப் ரோடு தாங்க இந்த பைக்லாம் பெஸ்ட்டு. மலைப்பகுதியில் ஏறிக்கி இருக்கும்போது திடீர்னு ஏதாவது பாதையே இல்லாத ரோட்டில் போய் ஒரு அட்வென்ச்சராக ஒரு இடம் இருக்குன்னா பார்க்கணும் தோணுது அப்படின்னா ஜீப்பில் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும். காரோ பைக்கோ எதுவும் பெருசாலாம் போகாது. அப்போ இந்த அட்வென்ச்சர் பைக்கு, ஏன்னா இதில் வந்து அவ்வளோக்கு கேப் நடுவில் இருக்கும், நம்ம இன்ஜின் போய் டேரெக்டாக வந்து கல்லே எதுலேயும் தட்டாது. அதனால் வந்து இந்த வண்டியை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஏற்றி பார்க்கும்போது இன்னமும் வந்து நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸும் பயங்கர இதாக இருக்கும். நமக்கே வா செமையாக ஓட்டுறமே, அந்த இடத்துக்கு போக முடியாது நினச்சா ஆனால் ஈஸியாக வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா அந்த பைக்கிலே நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது இடிக்கில் ஓட்டினேன். எனக்கு நல்லா நான் வந்து இடிக்கில் ஓட்டும் போது தான் அப்படி போய்க்கு இருக்கும்போது சரி சும்மா ஏற்றி பார்ப்போமே. ஆனால் நல்ல சொல்லப்போனால் 70 டிகிரி அந்த ஆங்கிளில் இருக்குது, அதில் ஏற்றலாம் அப்படின்ட்டு ஏற்றுன ஏறிடுச்சுங்க. அந்த நார்மல் ஃப்ளாட்டாக இருக்கிறதெல்லாம் செம்மையாக ஏறிச்சு, அதுலலாம் திணறவே இல்லை. கொஞ்சம் கல்லும் மேடும் ரொம்ப இருக்கும்போது பிரேக் அடித்தாலும் நிற்கலை, அப்படியே பேக்கில் சரிஞ்சிருச்சு. அப்புறம் எவ்வளோ தூரத்துக்கு போச்சோ அதோட நிப்பாடிட்டு அங்கே போய் அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறேன், செம்ம வியூ பாயிண்ட். அதெல்லாம் வந்து சொல்லப்போனால் ஹிட் அண்ட் பிளேஸ், யாருக்குமே தெரியவே தெரியாது. அங்கே இடிக்கல ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இந்த மாதிரி கேம்ப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட் நடக்கும்போதெல்லாம் வந்து எங்களுக்கு பழக்கமானாப்புல ஒரு கேரளா ஃப்ரெண்டு, அவர் மூலியமாக நாங்கள் பிடிச்சி அந்த இடத்துக்கு போனோம். அந்த இடத்தெல்லாம் காமிச்சு அவரும் நடந்து வந்து அவர் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மிஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிடுச்சு. மிஸ்ட்டு ஃபார்ம் ஆனோன்னு சுற்றி இருக்க எதுவுமே கண்ணுக்கு தெரில, வெறும் வெள்ளையாக மட்டும்தான் இருக்குது, பனி மூட்டமாக. அப்புறம் அப்போ தான் உண்மையாக சொல்கிறாரு, தம்பி இந்த மாதிரி யானைலாம் வரும், சவுண்டு கேட்டுச்சுன்னா ப்ராப்பராக ஓட தெரியணும். அது யானைக்கு வந்து மலை ஏறுறது வந்து ரொம்ப ஈஸி, அது அசால்ட்டாக ஏறி போகும், ஆனால் இறங்குறது மட்டும்தான் கஷ்டம். நம்ம அது மாதிரி இறங்கி ப்ராப்பராக ஓட தெரியும், ஏன்னா மிதித்து முடிச்சு விட்ருப்பா அப்படின்றேன். அது வரும்போது என்னடா சொல்லணும், என்னடா போகும்போது சொல்லிக்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சு. என் ஃப்ரெண்டு இன்னொருத்தன் என்னடா இதை இப்போ சொல்லிக்கிருக்க, இது முன்னாடி சொல்கிறது இல்லையாடா அப்படின்னா அவன் அங்கிட்டு புலம்ப சேர்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மெதுவாக இறங்குறோம். ஆனால் சவுண்டு கேட்டுச்சுங்க, யானை சவுண்டு அங்கேருந்து வர மாதிரி சவுண்டு. அப்புறம் அவனை சொன்ன மாதிரி டக்கு டக்குன்னு இறங்கி போயிட்டு மதியம் ஒரு சாயந்தரம் டைம் தான், ஒரு 4 மணி தான், அதுக்குள்ளேயுமே அந்த இடத்துல மிஸ்ட் அதிகமாக ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் ஏன்னா யானை வர்றது அந்த நம்ம கண்ணுக்கு அவ்வளோக்கு தெரியாது, ஆனால் யானை கண்ணுக்கு அவ்வளோ ப்ராப்பராக தெரியும், ஸ்மெல்லு இதில் ஈஸியாகவே கணிச்சிடும். ஆனால் நம்மளால் கழிக்க முடியாது சொல்லிட்டு வேகமாக இறங்கிச்சு, டக்குன்னு ஓடி நம்ம நல்ல வேலை ஏறதா இருந்தால் மூச்சு வாங்கியிருக்கு, இறங்குறதா இருந்தால் டக்குன்னு இறங்கி போயிட்டு அப்புறம் அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு கீழே போனால் அப்போ தான் உசுரே வருது. நல்ல வேலை ஒரு பெரிய இதில் வந்துட்டோமேனு. அப்போ ஊர் பார்த்தா ஊர் நார்மலாக தான் இருந்துச்சு, எந்த ஒரு இதுமில்ல, நார்மலாக நம்ம ஊர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி விடிகிறதும் சரி மறைகிறதும் சரி அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் மட்டும் ஏறும்போது மட்டும் பர்டிகுலர் அந்த இடத்துல மட்டுமே இதாச்சு. அது கொஞ்சம் ஒரு அட்வென்ச்சர் தான். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், அப்போ நீங்கள் பார்ப்பீங்க எந்த அளவுக்கு இடுக்கியில் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கணும். இன்னொரு டைம் இந்த வண்டியை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கே நான் போகணுன்னு ஆசைப்பட்டேன். இந்த பைக் இப்போ எடுத்துட்டேன், ஸோ கம்பல்சரி நான் அந்த இடத்துக்கு மேலே போய் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம நியூ வீடியோவாக போடுவோம். அப்படின்னா ஹிட் அண்ட் பிளேஸ் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போனதாக இருக்கும், அப்படி ஒரு சரித்திரத்தை பண்ணிடலாம். ஓகே, ஸோ விருதுநகருக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க, பக்கத்தில் வந்தாச்சு. இது வந்துட்டு நம்ம அப்படியே உள்ளே போயிட்டோம்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு தான். ஓகே, பெட்ரோல் வேறு இல்லை. ஓகேங்க, வந்தாச்சு பெட்ரோல் பல்க்குக்கு. நல்ல போகிற வழியில் கிடச்சிச்சு.
இந்த நேரத்தில் நம்ம பாரத் தான் வேணும் அப்படின்ட்டு நினச்சோம். ஸோ ஹச்பி தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு இப்போ இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வரை இருக்குது. அதனால் ஒழுங்காக ப்ராப்பராக கிடைக்கிற இடத்துல போட்டுட்டு போயிடுவோம். நெக்ஸ்ட்டு ஒரே பெட்ரோலில் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் அன்னைக்கெல்லாம் வண்டியை பார்த்துட்டு என்னடா அது இப்போ இன்னும் கவரு கூட பிரிக்காமல் இருக்கீங்களேன்னு. ஆமாண்ணே, புது வண்டி வாங்குறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கவரை பிரிக்கிறதா வேணாமான்னு. ஸோ அந்தளவுக்கு இருக்கும் அந்த எமோஷனல். அதனால் பிரிக்கிறா அதுவா பிரிஞ்சா பிரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு வண்டியோட ரேட் என்னன்னு கேட்டாப்புல அதையும் ஃபுல்லாமே சொல்லிவிட்டு டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன். அப்படியே வண்டி எடுத்து பார்த்தேன். ஓகே, லாக் பண்ணுற சிஸ்டம் நல்லாவே இருக்குது. ஸோ ஓகே, போயிட்டு வரேண்ணே. ஸோ அவங்களுக்கு ஜிபே பண்ணிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ விருதுநகரில் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் போர்டு ஓகேடா, ஒரு வழியாக விருதுநகருக்கு வந்தாச்சு. இனிமேல் விருதுநகருக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட வேலை என்ன, ஃபிசியோதெரபி டியூட்டியை ப்ராப்பராக பார்க்குறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம போகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் டிப்போ பஸ் ஸ்டாப். ஸோ அப்போனா இந்த பஸ்ஸுலாம் வந்து நிற்கும் இல்லையா, அவங்க நிப்பாட்டிட்டு அடுத்த டியூட்டிக்கு மாறுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் போகிறோம். அவங்களுக்கு இஷ்யூஸ் கண்டிப்பாக ஷோல்டரில் இருக்குது. ஏன்னா அதிகமாக ஸ்டேரிங் பிடிச்சி ஓட்டுறதுனாலும் சரி, அப்புறம் கண்ட்ராக்டருக்கு ரொம்ப நேரம் நிற்கிறது இருந்தாலும் சரி, அவங்களுக்குலாம் நீ பெயின் சரி ஷோல்டரும் அதிகமாகவே இருக்கும். அதனால் வந்து ஷோல்டருக்கு நீக்கி எப்படி ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும், எதுவும் ஸ்டிஃப்னஸ் இருக்கா, இல்லை எதுவும் தேய்மானம் எதுவும் ஆயிடுச்சா, அப்படி தேய்மானம் ஆகி கம்பல்சரி சர்ஜரி லெவலுக்கு போயும் அந்த வழியோடு வாழ்கிறாங்கன்னா சர்ஜரி அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே பண்ணி தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா அவங்கள்ட்ட அந்த கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கும், அதனால் அதை வச்சு பயன்படுத்த முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் அவங்களுக்கே புரியும். அதனால் போன வேலையை தரமாக பார்த்துட்டு எல்லாத்துக்கும் எப்படி அட்வைஸ் பண்ண முடியுமோ பண்ணிடுவோம். ஸோ கேம்ப் எடுத்து வீடியோ ஃபுல்லாக போட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்த இடத்த வந்து உங்களுக்கு சின்ன கிளிப்பாக காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ இனி உங்களுக்கு அந்த கேம்ப் வீடியோலாம் வேணும்னா சொல்லுங்கள், முடிஞ்சால் பர்மிஷன் வாங்கி ஃபுல்லாகவே எடுத்து போடுறேன். ஸோ ஃபைனலாக வந்து முடிச்சாச்சு. ஸோ போயிட்டு வரேங்க, பாய்.